ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஹோல் ஸ்பைசஸ், நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, ப்ரானை வந்து உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு போடணும்னா, நாங்கள் 1 கிலோ பிரியாணி போடுறோன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் போடணும். அப்போ தான் நல்லா மசாலாவாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் தக்காளி, பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நமக்கு ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிறோம். தயிர் எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் அந்த ப்ரான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணியோட ரைஸும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக போடுறோம். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரான் நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம், அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அடுத்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை தூக்கி போட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் தம்லே போட்டிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் மேலே. நீங்கள் வந்து சாஃப்ரான் மில்க் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு சாஃப்ரான் மில்க் போடுறோம்? அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம போடுறோம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்டான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.